வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. 48 லாஸ் ஆஃப் பவரில் இன்றைக்கி மிச்சம் இருக்கக்கூடிய விதிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். யாரை நம்மக்கிட்ட ஈஸியாக ஏமாந்துருவாங்க, நாம் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ரொம்ப யோசிக்காமல் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க. கட்டாயமாக சின்ன சின்ன குழந்தைகள் தான் அப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ரொம்ப வளர்ச்சி அடைந்த நபரை யோசிக்கவே விடாமல் நம்ம சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கணும்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நம்ம வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய எப்படி வெளியே கொண்டு வர்றது? அதற்கு முதல்ல குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் வேடிக்கை பார்க்கத்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இப்போ தான் இந்த உலகத்துக்குள்ளேயே வந்திருப்பாங்க. பார்க்குற எல்லா விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக தான் இருக்கும். அதனால் சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப ஆர்வமாக வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால தான் ஒரு குழந்தை சாப்பிட அடம் பிடிச்சா கூட நிலாவை வேடிக்கை காமிச்சு அம்மாக்கள் சோறு விட்டுவாங்க. குழந்தைகள் மட்டும் இல்லாமல் வளர்ந்த நபர்களுக்கும் இந்த பண்பு மாறாது. ஒரு 50 வயசான ஒரு நபர் எடுத்துக்கோமே, அவர் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு விஷயத்தை அவரோட தெருமுனைக்கு வந்திருக்குன்னு அவர்கிட்ட நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப ஆர்வமாக ஓடி போய் வேடிக்கை பார்ப்பார். வளர்ந்த ஒரு நபரை கூட ரொம்ப ஈஸியாக ஏமாத்துறதுக்கு அல்லது அவர் யோசிக்காமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேடிக்கைகளை நம்ம அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தை நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். பெரிய பெரிய கட்சி மாநாடாக இருக்கட்டும், அல்லது கார்ப்பரேட் கம்பெனிஸ் நடத்தக்கூடிய கிளைண்ட் மீட்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அல்லது ப்ராடக்ட் எக்ஸிபிஷன், இது எல்லாமே தேவையை விட நம்ம கொடிசியாவில் பார்த்துருப்போம். தேவையை விட ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும். அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும்போது தான் அதை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்காமல் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரூலில் சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பிரம்மாண்டத்தை காட்டிக்கிட்டே இருங்க. ஆனால் ஒரு பெரிய கட்சி மாதிரியோ கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியோ பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணி நம்மளால் பிரம்மாண்டத்தை காட்ட முடியுமா? முடியாது. ஸோ இந்த விதியை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது? அடுத்தவங்க கிட்ட ஒரு நெகோசியேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவோ அல்லது நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியோ அவங்க பார்த்து வியக்கிற மாதிரி அடுத்தவங்க செஞ்ச அல்லது நீங்கள் செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட காமிக்கணும். இந்த விஷயத்தை தான் ராபர்ட் கிரீன் இந்த விதியில் சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை இந்த சொசைட்டி ரொம்ப ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு அகைன்ஸ்டாக பேசி அந்த சொசைட்டியில் பவர்ஃபுல்லாக வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மனுஷங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்கள் நம்புறது ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் செய்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலுமே அவர் அதை டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பார். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய சொசைட்டி நம்பக்கூடிய எல்லா விஷயங்களுமே லாஜிக்கலாக இருக்குமான்னு பார்த்தா எல்லாமே லாஜிக்கலாக இருக்காது. அதில் நிறையா எமோஷ்னல் நம்பிக்கைகள் இருக்கும். அந்த எமோஷ்னல் பிலீஃபை இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது, நான் சொல்கிறது தான் சரி அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது அதுவும் இப்போ தான் நீங்கள் வளர்ந்து வர்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காரணத்துக்காக அவங்க அந்த நம்பிக்கையை சரியாக தப்பான்னு யோசித்து திருத்திக்கிறதுக்கெலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களை பார்த்து சிரித்து உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஐடியாவை சொசைட்டிக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் நான் வெளியே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத யார் நம்புவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். மற்றவங்கக்கிட்ட நீங்களும் நார்மலாக அவங்க நம்பக்கூடிய அதே விஷயத்தை நம்புகிற மாதிரி நடந்துக்கணும். நீங்கள் பவருக்கு வர வர உங்களை நம்பக்கூடிய கூட்டம் அதிகமாகும். அப்போது நீங்கள் சொல்கிற விஷயத்தை நிறைய பேர் ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. 2ஆம் உலக போகிறப்ப ஜெர்மனியில் பல ஜூஸை கொன்று குச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது ஆஸ்கார் அப்படிங்கிறவர் ஜூஸை கொல்றதெல்லாம் தப்பு, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தார். அவர் ஹிட்லருக்கு அகைன்ஸ்டாக பேசியிருக்கலாம் அல்லது போராட்டம் நடத்தியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த நிமிஷமே அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அவரால் ஒருத்தரை கூட காப்பாற்றிருக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அவருடைய ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய நிறையா பேர் தேவை அப்படின்னு கம்மியான காசு கொடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நிறையா ஜூஸை அவரோட ஃபேக்ட்ரிக்கு சேர்த்துக்கிட்டாராம். வெளியிலேருந்து பார்க்குறவங்கெல்லாம் மற்ற ஃபேக்ட்ரியில் எப்படி ஜூஸ்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரியே ஆஸ்காரோட ஃபேக்ட்ரிலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் அவருடைய ஃபேக்ட்ரியில் இருந்தவங்க எல்லாரையுமே ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு வந்த பிறகு மட்டுமே சொசைட்டியை மாற்றுற அளவுக்கு சொசைட்டிக்கு அகைன்ஸ்டான விஷயத்த சொல்ல முடியும். அது வரைக்கும் சொசைட்டியோட சேர்ந்துருந்து சொசைட்டியை நம்புகிற மாதிரி நடிங்க. உங்களுக்கு பின்னாடி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான 3 லெசன்ஸை கற்றுக்க போகிறோம்.
அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வை பார்த்துடலாம். நம்ம சின்ன வயசுலேருந்தே வரலாற்று புத்தகங்களில் மாவீரர்களை எல்லாம் பற்றி படிப்போம். அதில் கட்டாயமாக மாவீரர் நெப்போலியனை பற்றி படிச்சிருப்போம். நெப்போலியனுடைய அழிவு எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசி வரைக்கும் நெப்போலியனுக்கே தெரியாது அவருடைய அழிவு இங்கே தான் ஆரம்பிச்சதுன்னு. 1809 ஸ்பானிஷ் வாரம் முடிச்சு பாரிஸ்க்கு நெப்போலியன் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. அவருடைய மினிஸ்டரான டாலிராண்ட் நெப்போலியனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி. அதை கேட்ட உடனே ஏற்கனவே ரொம்ப கோவப்படக்கூடிய நெப்போலியன் ரொம்ப கோவப்படுறாரு. ரொம்ப வேகமாக அரண்மனைக்கு வர்றாரு. அவர் ஒரு போர்லேருந்து திரும்பி அரண்மனைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் டாலிராண்ட்டை நேராக போய் ரொம்ப கோபமாக பேசுகிறார். எனக்கு பின்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும், உன்னை சிறையில் அடைச்சிருவேன், உன்னோட கழுத்தை துண்டிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப கத்துறாரு. இதையெல்லாம் கேட்டாலும் டாலிராண்ட் ரொம்ப எமோஷனல் ஆகாமல், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாரு. நெப்போலியன் இன்னும் அதிகமாக கோவப்படுறாரு. இன்னும் கொஞ்சம் பர்சனலாக போய் டாலிராண்டுடைய மனைவியை பற்றியெல்லாம் தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போவும் டாலிராண்ட் ரொம்ப எமோஷனலாக ஆகலை. என்னுடைய மனைவியின் நடத்தினால உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு குறைச்சலும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெப்போலியனுக்கு கோபம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரொம்ப நேரம் கத்துறாரு. கத்திட்டு வெளியவும் போயிடுறாரு. டாலிராண்ட் அவர் போனதுக்கு பிறகு ரொம்ப எமோஷனல் ஆகாமல் ரொம்ப கூலாக அங்கேருந்தவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாரு. எப்படி நடந்துக்கணுன்னே தெரியாத ஒரு நபர் நம்மளுடைய அரசராக இருக்கிறத நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு முடிவோட ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உண்மையாகவே நெப்போலியனுடைய முனிவின் ஆரம்பமாக அந்த நிகழ்ச்சி தான் இருந்துச்சு. அடுத்த 6 வருஷத்துக்கு டாலிராண்ட் நிறைய சதி பண்ணுறாரு. 6 வருஷம் கழித்து பேட்டில் ஆஃப் வாட்டர்லூவில் நெப்போலியனை அவருடைய கோபத்தை வச்சே தோற்கடித்தார். நெப்போலியன் தோற்று போனதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் கோவப்பட்டது தான். இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம், நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கோவப்படக்கூடாது, கோபத்தால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கோவப்படுறதுக்கான உரிமையை உங்களுக்கு யாருமே கொடுக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக என்ன தப்பு பண்ணுவோம், ஒருத்தர் கோபமே படாமல் ரொம்ப அமைதியாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு சூடு சொரணை இல்லை, அவர் கோழை அப்படின்னு ஒரு முத்திரை பதிச்சிருவோம். ஆனால் அதே ஒருத்தர் கோவப்பட்டால் அது பவருக்கான அடையாளமாக நினச்சிக்குவோம். ஆனால் கோபப்படாமல் அமைதியாக இருக்கிறவர் கோழையும் இல்லை, கோபம்ங்கிறது பவருக்கான அடையாளமும் இல்லை. நம்ம எப்போ கோவப்படுவோம், ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, அந்த தப்பை நம்மளால் சரி செய்ய முடிஞ்சுது அப்படின்னா நம்ம பெருசாக கோவப்பட மாட்டோம். அதே ஒருத்தர் தப்பு செஞ்சு நம்ம என்ன செய்யணுன்னே தெரியாதப்போ தான் அவர் மேலே கோவப்படுவோம். கோபம் பவருக்கான அடையாளம் இல்லை, நம்மளுடைய இயலாமைக்கு, நம்மளோட ஹெல்ப்லெஸ்னஸ்க்கு அடையாளம் அது. இதுதான் முதல் பாடம். எப்போவுமே கோவப்படாதீங்க, கோபத்தால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான். இரண்டாவது, நீங்கள் தான் கோவப்படக்கூடாதே தவிர உங்களோட எதிரியை கோபப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அல்ல. உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்களோட எதிரியை அவ்வளோ கோவப்படுத்துங்க. கோபம் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு எமோஷனோட பீக்லேயே உங்கள் எதிரியை வச்சுக்கணும். எப்போ அவர் எமோஷனோட பீக்கில் இருக்காரோ அப்போ அவரால் சரியாக யோசிக்க முடியாது, தவறான முடிவுகளை எடுப்பார். அதுவும் முக்கியமாக கோவப்படுறப்ப அந்த கோபத்தாலேயே அழியறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மூணாவது, இது முக்கியமானது, நம்மளோட புற வாழ்க்கையில் பணத்துக்காக நம்ம ஆஃபீஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி இடத்துல பண்ணுறோம். நம்ம நிறைய அவமானங்களை சந்திக்கிறோம், நிறைய பாராட்டு கூட நமக்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அவமானம் பாராட்டு இதெல்லாம் நம்ம பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. டாலிராண்ட் எப்படி எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் ரொம்ப கூலாக எதை நம்ம செய்யணும் அப்படின்னு யோசித்து செஞ்சாரோ அதே மாதிரியே நமக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்கள் பாராட்டுகள் இது எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் நாம் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து கரெக்டான செயல்களை செய்யணும். இந்த 3 விஷயத்தை தான் இந்த விதியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னாலே கட்டாயமாக அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விலை மறைஞ்சிருக்கும். எலெக்ஷன் டைமில் ஃப்ரீயான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு தவறான ஆட்களுக்கு ஓட்டு போடுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அதில் என்ன ஆபத்து இருக்குது, அதனால் அதை தரக்கூடியவருக்கு என்ன லாபம், நாம் அதற்காக என்னத்தையெல்லாம் இழக்க போகிறோம் அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம யோசிச்சுருக்கணும். இந்த விதியில் ராபர்ட் கிரீன் எந்த விஷயத்தையும் ஃப்ரீயாக ஏற்றுக்கவே செய்யாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயான விஷயத்த கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நல்ல ஃபினான்ஷியல் ஆட்டிடியூடை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
தப்பான 4 ஃபினான்ஷியல் ஆட்டிடியூடை பற்றி இதில் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குணாதிசயங்களோட இருக்கக்கூடிய அடுத்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கணும்னு வேற சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து கிரீடி. இவங்களுக்கு வாழ்க்கையில் பணம் மட்டும்தான் எல்லாம் நினைப்பாங்க. பணத்துக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையவே ஒரு கணக்கு புக்கு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு புது ஆள் இவங்க வாழ்க்கையில் வந்தால் என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. மனிதர்களுடைய எமோஷனுக்கோ அல்லது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு நாளடைவில் என்ன ஆகும்னா மனிதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டுருவாங்க. ரொம்ப தனிமையில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேராசைப்படுறதுனால இவங்களை அடுத்தவங்களால் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட முடியும். இப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட நபர்களை அவங்களுடைய பேராசையை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, பார்கெயின் பண்ணுறவங்க. பொதுவாக பவர்ஃபுல்லான ஆட்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதனுடைய விலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க. விலை வந்து பணம் மட்டும் கிடையாது. இந்த பொருளை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்குறோமா, இல்லை நிம்மதியை விட்டு கொடுக்குறோமா, இது எல்லாமே விலை தான். ஆனால் இந்த பார்கெயின் பண்ணக்கூடியவர்கள் எதையுமே யோசிக்காமல் விலையை மட்டுமே யோசிப்பாங்க. விலையை குறைச்சி வாங்கிறதுக்காக நேரம் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. என்னடா இவன் இவ்வளோ நேரம் பேரம் பேசுகிறானே அப்படின்னு அவங்க கௌரவத்துக்கு குறைச்சிருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படியெல்லாம் பார்கெயின் பண்ணி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தால் கூட இன்னும் குறைச்சி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நிம்மதியே இல்லாமல் தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணணும்னா, இவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இவங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுக்கு ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பொருள் வாங்கினாலும் அதனுடைய விலையை இன்னும் குறைச்சி வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், இன்செக்யூரிட்டியும் உங்களுக்கு தோன்றும். தேர்ட் டைப், ஃபினான்ஷியல் சாடிஸ்ட். இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டோன்னா அவரை எந்த அளவுக்கு வேணால் கொடுமைப்படுத்தலாம், இல்லை கொடுமைப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற டைப். உதாரணத்துக்கு, உங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு பணம் தரணும் அப்படின்னா இவர் சுத்த விடுவார், அலைய விடுவார், ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வைப்பார். உங்களை சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்கு சேர்த்துருந்தா கூட எந்த வேலைக்காக சேர்த்தாரோ அது இல்லாமல் மற்ற எல்லா வேலைகளையும் கொடுத்து எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துவார். இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்கள் தெரியாமல் மாட்டிக்கிட்டா கூட பணம் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஃபினான்ஷியல் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வேஸ்ட். இவங்க கிட்ட இருந்த ஒரு பணத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா கட்டாயமாக அந்த பணத்தை விட அதிகமான விஷயத்தை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். 4வது டைப் வந்து இன்டிஸ்கிரிமினேட்டான ஆட்கள். பொதுவாக அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது நமக்கு ஒரு பவர் கிடைக்கும், அவங்க நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க நம்மளோட நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் கொடுக்கணும். ஆனால் இந்த டைப் ஆஃப் ஆட்கள் ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. யார் கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அடிமையாகவே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பெருசாக எந்த ஆபத்தும் வராது. ஆனால் இவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய பெரிய உதவிக்கு முன்னாடி இங்கே செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவி அல்லது ஒரு நியாயமான உதவி கூட ரொம்ப ஈஸியாக மறைக்கப்பட்டுரும். அடுத்தவங்க எப்போவுமே இவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் பெருசாக எதுவும் உதவி செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறது இந்த விஷயத்து தான். நீங்கள் எப்போவுமே நல்ல ஃபினான்ஷியல் ஆட்டிடியூடை வளர்த்துக்கணுன்னா இந்த 4 ஃபினான்ஷியல் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சச்சின் டெண்டுல்கர் 200 ரன் அடிக்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அதே விராட் கோலி அதே 200 ரன் அடிக்கும்போது அது அந்த அளவுக்கு வியப்பை கொடுக்குமா அல்லது பார்க்குறதுக்கு அது பிரம்மாண்டமாக இருக்குமா? கட்டாயமாக இருக்காது. எந்த ஒரு சாதனையுமே முதல் முறை செய்யும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். ஆனால் இன்னொரு நபர் 2வது முறை அதையே செஞ்சார் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்காது. இந்த விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறது, நீங்கள் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறீங்க அல்லது வேலைக்கே புதுசாக போகிறீங்கன்னா கூட அங்கே உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு நபர் ஒரு மாமனிதராக இருந்து நல்ல பெயரை வாங்கியிருந்தார் அப்படின்னா அவரை விட நீங்கள் மிஞ்சி ஒரு நல்ல பெயர் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் அளவுக்கு பெயர் வாங்கணும் அப்படின்னாலே நீங்கள் அவரை விட டபுள் மடங்கு வேலை செய்யணும். அதனால் ஒரு மனிதரை மிஞ்சி எப்படி நல்ல பேர் எடுக்கிறது?
இது ஆல்ரெடி ரொம்ப அழகாக செஞ்ச ஒரு மாபெரும் மனிதர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, அலெக்சாண்டர் த கிரேட் தான். அலெக்சாண்டர்னுடைய அப்பா கிங் பிலிப் மெசடோனியா நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட கிரீஸ்லேருந்து 90% நாட்டை அவருடைய ஆட்சிக்கு கீழே வச்சுருந்தார். அது ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய மன்னராக அவரை எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அலெக்சாண்டருக்கு அவர் எப்போவுமே பிடிக்கவே பிடிக்காது. நம்முடைய அப்பா எல்லா சாதனையும் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா நாம் எதை தான் சாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பல முறை அவருடைய அப்பாக்கிட்டே கேட்டாராம், இப்படி எல்லா நாட்டையும் நீங்களே ஆட்சி பண்ணினீங்கன்னா எந்த நாட்டை தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பல தடவை கேட்டிருக்காராம். அவங்க அப்பா மேலே உண்மையாகவே வெறுப்பே வந்துருச்சான் அவருக்கு. இவ்வளவு பெரிய மன்னரை கிட்டத்தட்ட டோட்டலாக மறைச்சி மாபெரும் மன்னர் அப்படின்னு அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிங்கிற பேரை எப்படி அவர் வாங்கினார்? அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தோன்னா இதை அவர் சாதிக்கிறதுக்கு வெறும் 5 விஷயத்தை செஞ்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், கிங் பிலிப் எப்படி ஆட்சி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தந்திரமாக ஆட்சி பண்ணுவார், ரொம்ப நிதானமாக இருப்பார். அவருக்கு நிறைய பேச பிடிக்கும். மது மாது சூது இதுக்கெல்லாம் விருப்பப்படுற ஆள். அலெக்சாண்டர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அவருடைய அப்பா ரொம்ப அமைதியாக ஆட்சி பண்ணதுனால இவர் ரொம்ப ப்ரூட்டலாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட்சி பண்ணார். அப்பா அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பார். அப்படிங்கிறதுனால இவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். மேன் ஆஃப் வியூவர்ஸ் அப்படின்னே அவர் சொல்லுவாங்க. அப்பா மது சூதுக்கெல்லாம் விருப்பப்பட்டதுனால தான் எந்த ஒரு விஷயம் செஞ்சும் என்னுடைய நேரத்தை வீணடிக்கவே மாட்டேன், இந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்தார். ஸோ முதல் விஷயம், ஒரு மனிதரை மிஞ்சணும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் மாறுபட்டு இருக்கணும். அவர் எப்படி ஒரு விஷயத்தை சாதித்தாரோ அதை விட ஆப்போசிட்டாக அவரோட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாதிக்கணும். ரெண்டாவது விஷயம், அலெக்சாண்டருடைய அப்பா ஒரு முறை ஒரு நாட்டில் இருந்து குதிரை வியாபாரியை வர வச்சார். அந்த குதிரை வியாபாரி ஒரு குதிரையை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த குதிரையை கிங் பிலிப் அடக்க பார்க்குறாரு. அவரால் அடக்க முடியல அப்படிங்கிறதுனால நாட்டில் இருந்த மாபெரும் வீரர்கள்லாம் அதை அடக்க முயற்சி பண்ண சொல்கிறாரு. யாராலையுமே அடக்க முடியல. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த குதிரை வியாபாரியை பார்த்து கத்துறாரு, எதுக்கும் உதவாத இந்த மிருகத்தை இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அலெக்சாண்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஆட தெரியாதவன் எப்போவுமே மேடையை குறை சொல்லுவான் அப்படின்ன மாதிரி. ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்லும்போது யாருமே கண்டுக்கல. ஆனால் அலெக்சாண்டர் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தாராம். கிங் பிலிப்புக்கு கோபம் வந்துடுது. தன்னுடைய பையனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அலெக்சாண்டரை அந்த குதிரையை அடக்க சொல்கிறாரு. அலெக்சாண்டர் உள்ளே போன உடனே கண்டுபிடிச்சிடுறாரு, அந்த குதிரை அதோடைய நிழலை பார்த்து தான் மிரண்டு போய் கிடக்கு அப்படின்னு. அதனால் அந்த குதிரையை சூரியன் பக்கம் திருப்புறாரு. குதிரையுடைய நிழலுக்கு பின் சைடு போயிடுது. குதிரை அவர் சொல்கிறத கேட்டுருது. தன்னோட வாழ்நாள் முழுக்க கடைசி வரைக்கும் அந்த ஒரு குதிரையை தான் அவர் பயன்படுத்தினாராம். இரண்டாவது விஷயம் இதுதான், ஒரு மனிதரை நீங்கள் மிஞ்சணும் அப்படின்னா அந்த மனிதர் எந்த விஷயத்தை சாதிக்க கஷ்டப்பட்டார், எதை அவரால் செய்ய முடியல அப்படிங்கிறத பார்க்கணும். அதை எப்படியாவது நாம் சாதிக்கணும். மூணாவது விஷயம், ஒரு முறை கிங் பிலிப் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பார்ட்டியில் எல்லோரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கிங் பிலிப்புக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவரோட கத்தி எடுத்துகிட்டு அவங்கள கொல்ல போகிறாரு. அவருடைய மேசையிலிருந்து குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க மேஜைக்கு எந்திரிச்சு போகிறப்ப நடுவில் ரொம்ப குடித்ததுனால தடுக்கி விழுந்துடுறாரு. இதை பார்த்த அலெக்சாண்டர் சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி சொன்னாராம், ஒரு மேஜையிலிருந்து இன்னொரு மேஜைக்கே போக முடியல, இவர் யூரோப்பிலிருந்து ஏஷியாவுக்கு போகிறாராம் அப்படின்னு சிரித்தாராம். அங்கே இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தேர்ட் விஷயம் இதுதான், உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனிதரை விட நீங்கள் மிஞ்சணும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை, அவருடைய தவறுகளை சரியோ தவறோ நீங்கள் தந்திரமாக வெளியே சொல்லித்தான் ஆகணும். 4வது விஷயம், கிங் பிலிப்பினுடைய மிகப்பெரிய கனவு என்னென்னா பெர்ஷியா நாட்டை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் கடைசி வரைக்கும் கிங் பிலிப்பால் அந்த நாட்டுக்கு போகக்கூட முடியல. அலெக்சாண்டர் தி கிரேட் பதவி ஏற்ற உடனே செஞ்ச முதல் விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட இருந்த வெறும் 35,000 வீரர்களை கூட்டிக்கிட்டு பெர்ஷியன் நாட்டில் இருந்த 10 லட்சம் வீரர்கள் மேலே படையெடுத்து போகிறார். படையெடுத்து போய் எப்படி ஜெயிச்சவும் செஞ்சிடறாரு. அதுக்கு பிறகு தான் அவர் மற்ற நாடுகளில் ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தார். 4வது விஷயம் இதுதான்,
உங்களுக்கு முன்னாடி இருந்த மாபெரும் மனிதர் எதை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எது அவருடைய மிகப்பெரிய கனவாக வச்சுருந்து அதை செய்யாமல் விட்டுட்டு போனாரோ அதிலிருந்து நீங்கள் சாதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் சின்ன சின்ன சாதனை பண்ணால் கூட பார்க்குறவங்க இவருக்கு முன்னாடி இருந்தவர் எதை சாதிக்க முடியாமல் விட்டுட்டு போனாரோ அங்கேருந்தே சாதிக்க தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். 5th விஷயம், இவ்வளோ பண்ணியும் அலெக்சாண்டரை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், அப்படியே அப்பா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாம். இது அவருக்கு கோபத்தை தான் வரவழைச்சி தான். அப்போவும் அலெக்சாண்டர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார்? அதுக்கு அவர் செஞ்சது ஒரு விஷயம். கிங் பிலிப் எப்போவுமே சொல்லுவாராம், மொத்த யூரோப்பையும் நான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அலெக்சாண்டர் எப்போவுமே சொல்லுவாராம், இந்த மொத்த உலகத்தையும் நான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு. 5வது விஷயம் இதுதான். உங்களுக்கு முன்னாடி இருந்த மாமனிதர் எப்படிப்பட்ட கனவை கண்டாரோ அதை விட ரொம்ப பெரிய கனவாக நீங்கள் காணணும், அதை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 விஷயத்தை தான் அலெக்சாண்டருடைய கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டமான உழைப்பு வேணும். கடினமான உழைப்பு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. இதை இன்னொரு ஆங்கிளில் இந்த விதியை பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கோம், ஒரு சாதாரண கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா சாதாரண இடத்துலேருந்து நீங்கள் தொடங்குறப்ப செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாதனையாக தான் பார்க்கப்படும். உங்கள் குடும்பத்தில் யாருமே படிக்கலைப்பா, நீங்கள் தான் முத காலேஜுக்கு போகிறீங்கன்னா அதுவே ஒரு சாதனையாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருமே பெருசாக வேலைக்கெல்லாம் போனதில்லை, நீங்கள் முதல் தடவை ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அதுவே ஒரு சாதனையாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தாலும் சாதனைகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாதாரண இடத்துலேருந்து வர்றது தண்டனை கிடையாது, அது ஒரு வரம் தான். இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் சரி செய்கிறதுக்கான சரியான வழி, ஒரே வழி, அந்த பிரச்சனையுடைய காரணம் என்ன அப்படின்னு அந்த காரணத்தை சரி செய்கிறது தான் ரூட் காஸ். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்குரிய விளைவுகளை பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா கட்டாயமாக அந்த பிரச்சனையை நம்மளால் சரி செய்யவே முடியாது. 48 Laws of Powerுடைய 42வது விதியில் ராபர்ட் கிரீன் இதை தான் சொல்கிறாரு. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா அதனுடைய காரணத்தை பற்றி சிந்திங்க. ஒரு பெரிய கூட்டம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்தினுடைய தலைவன் அல்லது அந்த கூட்டத்தில் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை கட்டாயமாக நீங்கள் சரி செஞ்சே ஆகணும். அந்த ஒரு நபரை விட்டுட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் சரி செஞ்சாலுமே அந்த கூட்டத்தை உங்களால் மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. அலெக்சாண்டர் த கிரேட் வெறும் 35,000 வீரர்களை வச்சுக்கிட்டு பெர்ஷியா நாட்டில் இருந்து 10 லட்சம் வீரர்களை தோற்கடிச்சாருன்னு பார்த்தோம். அலெக்சாண்டர் மட்டும் இல்லாமல் பல மன்னர்கள் இது மாதிரி செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். ரொம்பவே கம்மியான வீரர்களை வச்சுக்கிட்டு எப்படி அவ்வளோ பெரிய படையை அவங்க தோற்கடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மன்னர்கள் எதிரி படையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கவலையே பட மாட்டாங்களாம். அவங்களுக்கு தெரியும் எதிரி படையில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த படையை வழிநடத்துகிறவங்க ரொம்பவே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே அந்த படையை வழிநடத்துகிற ரொம்ப கம்மியான பேரை பற்றி மட்டும்தான் யோசித்து அவங்கள எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்திப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே கம்மியான பெரிய பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த பெரிய பிரச்சனைகளுடைய விளைவாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றும். நாம் அப்படிப்பட்ட சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ண நினைக்காம பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு மாறி வந்திருக்கோம். அந்த வீட்டோட லொக்கேஷன் சரியில்லை, அடிக்கடி பவர் கட் ஆகும், தண்ணி தேங்கும், வென்டிலேஷன் சரியில்லை, ரொம்ப புழுக்கமாக இருக்கும். இப்போது நாம் இந்த வீட்டை மாற்றிட்டு போயிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஆனால் நம்ம வீட்டை மாற்றாமல் வீட்டினுடைய வென்டிலேஷனுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணுறது, தண்ணி தேங்கிறத சரி பண்ணுறது, பவர் கட் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்வெர்ட்டர் போட்டு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒட்டுமொத்த பிரச்சனை எப்போவுமே சால்வே ஆகாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத யோசித்து அதை சரி பண்ணணும். அந்த பிரச்சனையை சரி செஞ்சிட்டோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தானாக சரியாயிடும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுடைய உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி செய்கிறதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை தான் ராபர்ட் கிரீன் இந்த விதியில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வாட்ஸ்அப் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.